ஒரு ஆக்டராக வந்து நான் மானிட்டரில் பார்த்து அவரை பாதி நேரம் டைரக்ட் பண்ணுறதை விட்டு நான் அவரை ரசிச்சுட்டு இருந்திருக்கேன். அண்ட் ஐ திங்க் அப்போலேருந்தே வந்து ஐ திங்க் இந்த ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது வந்து எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ தனுஷ் சார் ஃபார் எவ்ரி திங். அண்ட் திஸ் ஹோல் டீம் ஐ திங்க் வந்து ரொம்ப ஒரு ப்ரீஸியாக அந்த படம் முடிஞ்சிருச்சு. ஆரம்பிச்சதும் தெரியல, முடிச்சு அது மாதிரி ஸ்டைலில் சொல்லணும்னா பட்டுன்னு ஆரம்பிச்சு பட்டுன்னு முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ ஒரு என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பண்ணோம். அண்ட் அந்த என்ஜாய்மெண்ட் வந்து உங்களுக்கும் ஸ்க்ரீன்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை. ஜென்ரலாக ஒரு டீம் வந்து ஒரு படத்தை என்ஜாய் பண்ணி பண்ணால் ஆடியன்ஸ்க்கும் அந்த என்ஜாய்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு ஒரு நம்பிக்கை. ஸோ அதனால் இந்த படத்து மேலே எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு ஹாப்பினஸ் இருக்குது இந்த படத்தை முடிக்கிறப்போ அண்ட் பார்க்குறப்போ. அஃப்கோர்ஸ் ராக் ஸ்டார் அனிருத் ஹூஸ் given me such awesome tunes and இந்த மாதிரி ஒரு தரலோக்கலான ஒரு ஆல்பம் பண்ணணும்னு எனக்கு எப்பயுமே ஆசை. அது இந்த படம் மூலமாக வந்து பூர்த்தி ஆயிருக்கு. ஸோ தேங்க்யூ அனி. அண்ட் பயங்கர ஒரு ஜாலியாக இருந்துச்சு மியூசிக் பண்ணுறதும் சரி, அண்ட் ஆர்ஆர் பண்ணுறதெல்லாம் வந்து ஐ திங்க் யூ அண்ட் யுவர் பாய்ஸ் வந்து ஹங் அவுட் அண்ட் ஹேட் அன் ஆசம் டைம் டூயிங் த ஆடியோ ஃபார் திஸ் ஃபிலிம். நான் ஜென்ரலாக கத்த மாட்டேன் செட்டில். யூஸ்வலாக கேமராமேன் தான் என் படத்தில் வந்து கொஞ்சம் சவுண்ட் எல்லாம் கொடுத்து பண்ணுவாங்க. இந்த படத்தில் அவருமே ரொம்ப சைலண்ட். ஸோ ஒர்க்கு நடக்கிறதே தெரியாது, பட் ஒர்க்கு நடந்துக்கிட்டே இருக்கும். பட் அவருக்கு சத்தமே இல்லாமல் அந்த ஃப்ரேமை வந்து அவர் பெட்டர் ஆக்கிக்கிட்டே இருப்பார். அண்ட் இப்போ ஆக்டர்ஸ் ஏதாவது பிளாக்கிங்கில் எதுவும் அவங்க பாடி லாங்குவேஜில் எதுவும் பண்ணாங்கன்னா அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் அவர் வந்து அதுக்குள்ளே வந்து ஹில் ஷூட் த சீன்ஸ். அண்ட் அது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் இந்த படத்துக்கு.